அவர்கள் அரசாங்க தொழில் செய்பவர்கள் அல்ல, ஆசாரியர்களும் அல்ல, வேத பாரகரும் அல்ல, பக்திமான்களும் அல்ல, செல்வந்தர்களும் அல்ல, அல்லது அவர்கள் கடவுளின் பணியை செய்யும் மக்களும் அல்ல. மிக சாதாரணமான மக்கள். ஒருவேளை அவர்கள் ஆலயத்திற்குள் செல்லக்கூட தயங்கின நிலையில் இருந்த மக்கள். ஆலயத்திற்கு எப்பொழுது சென்றிருப்பார்கள் என்று கூட கூற முடியாது. ஒருவேளை ஆலயத்துக்கு முன்பாக ஆடுகளை விற்க சென்றிருக்கலாம், ஆண்டவரை தொழ சென்றிருக்க கூடுமா என்பது சற்று சந்தேகம்தான். ஆனால் ஆண்டவர் அவர்களை சந்திக்க வந்தார், தம்முடைய தூதர்களை அனுப்பினார். இதன் ரகசியம் என்ன? தாழ்த்தப்பட்ட நிலையில் உள்ள மக்களுக்கு, ஏழ்மையான நிலையில் இருக்கும் மக்களுக்கு, ஒன்றுமில்லாத மக்களுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேடி வந்தார் என்பது மிகவும் ஆணித்தரமான ஒரு உண்மையாகும். பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எத்தனை ஒரு அற்புதமான பேறு பெற்ற மக்கள் என்று நாம் காண்கிறோம் அல்லவா? உலகுக்கு நற்செய்தி கூற இந்த மக்களை தெரிந்து கொண்டார். உலகுக்கு ரட்சிப்பை கூற இந்த ஏழை எளிய மக்களை தெரிந்து கொண்டார். உலகத்தை மீட்பின் அந்த நாயகரை, மீட்பின் இரட்சகரை, மீட்பின் ஆண்டவரை இந்த உலகத்திலே பிறந்த செய்தியை அறிவிக்கத்தக்கதாக முதல் ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு மக்கள் கூட்டம் இந்த மெய்ப்பர்கள் கூட்டம். ஆனால் அந்த மெய்ப்பர்கள் பயந்தார்கள், பயந்து நடுங்கினார்கள். இருளிலே வெளிச்சத்தை கண்டதற்காக பயந்தார்கள். வானத்திலிருந்து வந்த தூதர்களை கண்டு பயந்தார்கள். தூதர்களின் செய்தியை கேட்டு பயந்தார்கள். நாம் அருகதை உள்ளவர்களா? அந்த ஆண்டவரை தரிசிக்க, முன்னணை பாலனை தரிசிக்க அருகதை உள்ளவர்களா? நம்மிடம் ஒன்றுமில்லையே. தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் சாதாரண ஒரு மனுமகனாக முன்னணையிலே கடத்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டதே. என்ன செய்வோம்? அந்த மக்கள் சென்று அவரை தரிசித்து வணங்கினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கும் மக்களாகிய நாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வாழ்விலே நாம் அனுதினமும் சந்திக்கும் மக்களாகிய நாம், அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய வழி நடத்துதலின்படி, அவருடைய அன்பின்படி ஒவ்வொரு நாளும் வாழும் மக்களாகிய நாம், அவருக்காக சாட்சி பகர அன்போடு அழைக்கப்பட்டவர்களாகிய நாம், அன்போடு அவர் பாதத்தில் வரும்பொழுது பயந்த மக்களாக வரத்தக்கதாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்.